சோ இன்னைக்கு வீராராத்யா விராட் ரூப விரஜா விஸ்வதோமுகி அது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பிரத்யக் ரூபா, பிரத்யக் ரூபால இருந்து ஆரம்பிக்கிறோம். பிரத்யக் ரூபா அப்படின்னா என்னன்னா அந்தர்முகமான ரூபத்தை உடையவள் அப்படின்னு, அதாவது நம்ம மனசுக்குள்ளேந்து உள்ளத்தால் நம் அவளை காண முடியும் ரூபத்தை கொண்டவள். பிரத்யக் அப்படிங்கிறது ஒண்ணு, பராக் அப்படிங்கிறது ஒண்ணு. சோ பராக் மூலமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம இந்திரியங்களால் அவளை நோக்குது. சோ கண்ணால பாக்குறது அது பராக் ரூபா, பராங்முகம், அதாவது பகிர்முகம், வெளிப்புற தோற்றம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம உள்ளத்தால நம்ம மனசால பாக்குறது இருக்கு இல்லையா, அது அந்தர்முகமா பாக்குறது தான் பிரத்யக் ரூபம். சோ அப்பேற்பட்ட பிரத்யக் ரூபமாக நம் மனதுக்குள்ளேயே இருக்கா, நம்ம உள்ளத்தில் நம் மனதால் காணக்கூடியவளா இருக்கா, அதான் பிரத்யக் ரூபா. இந்திரியங்களுடைய உபயோகம் இல்லாமல் உள்ளத்தால் காணக்கூடியவள் அப்படிங்கிறார். அதான் பிரத்யக் ரூபா. அடுத்தது பராகாஷா அப்படின்னா ஆகாச ஸ்வரூபமாக இருப்பவள். ஆகாசம்ங்கிறது இங்க பஞ்சபூதத்துல இருக்கிற ஆகாசத்தை குறிக்கல, பிரம்மம், பிரம்ம ரூபமா இருக்கா அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வருது. இங்க பஞ்சபூதங்களால ஆன அந்த ஆகாசத்தை சொல்லல, பரபிரம்மத்தை குறிப்பதாக இருக்கு. சோ அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியா இருக்கிற அந்த அம்பாள் பராகாச ஸ்வரூபமாகவும் இருக்கா அப்படின்னு. ஆகாச ஸ்வரூபம் அப்படிங்கிறது எங்கும் நிறைந்து இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி வருது. சோ இப்போ நம்ம லலாட்டம், அதாவது நம்ம நெத்திக்கு மேல அந்த உச்சிக்குழி தலையில இருக்கு இல்லையா, அந்த கேப்ல அங்க அவ நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. சஹசிராரத்துல அந்த 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை பூல அவள் வீற்றிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சோ அந்த இடத்து பேரும் பராகாஷான்னு சொல்லுவா. சோ அந்த இடத்தில் வீற்றிருப்பவள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இதை எடுத்துக்கலாம், பராகாஷா. அடுத்தது பிராணதா அப்படின்னா பிராணனை கொடுப்பவள். பிராணன் அப்படிங்கிறது என்ன, உயிர் இல்லையா. சோ இப்ப நம்ம உடம்புலயே பார்த்தோம்னா பஞ்ச பிராணன்கள் இருக்கு. பிராண, அபான. நம்ம இது பண்ணும்போது பரிசேஷனம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது சொல்றோம் இல்லையா, பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, 5 சொல்றோம் நம்ம. சோ அந்த 5 தான் பஞ்ச பிராணன்கள் அப்படின்னு சொல்லுவா. சோ அதுல பிராணன்கிறது நம்ம மூக்கால இந்த சுவாசம் இருக்கு இல்லையா, அதுதான் பிராணன். அபானன்கிறது நம்மளுடைய கழிவு பொருட்களோட வெளியில வரக்கூடிய அந்த வாயு. உதானன் அப்படிங்கிறது தான் நம்ம தொண்டைக்குழியில இருக்கிற அந்த வாயு. சோ நம்ம பிராணம் போகும்பொழுது நம்மளுக்கு சொல்றா இல்லையா, கண்ணு வழியா சில பேருக்கு உயிர் போறதும்பா, காது வழியா போறது அப்படின்னு. சோ அந்த தொண்டைக்குழியில இருக்குமா அது வழியா. சோ அந்த இது பேரு தான் உதானன். வியானன்கிறது நம்ம உடம்புல பாக்கி எல்லாம் நம்மளுடைய எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா. சோ நம்ம பண்ற எல்லா ஒர்க்குக்கும் தேவைப்படுற அந்த எனர்ஜி, அந்த வாயுவா இருக்கிறது தான் உதானன், ஐ மீன் வியானன். சமானன் அப்படிங்கிறது நம்மளுடைய குடல் பகுதியில இருக்கு, நம்மளுடைய டைஜஷனுக்கு யூஸ் ஆற அந்த வாயு பேரு இது சமானன் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி பஞ்ச பிராணன்கள் இருக்கு. சோ பிராணனை கொடுப்பவள் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு இந்த லோகத்துல பஞ்சபூதங்கள்ல இந்த வாயுங்கிறது தான் நம்ம பிராணன்னு சொல்லுவோம். சோ இந்த பிரபஞ்சத்திற்கு பிராணனை கொடுப்பவள் வாயு பூதம். பஞ்சபூதத்துல வாயுங்கிற அந்த பூதத்தை இது பண்ணி கிரியேட் பண்ணி நம்ம எல்லாரும் வாழ்வதற்கு ஆதாரத்தை கொடுப்பவள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அந்த பிராணனை கொடுப்பவள் உள்ளுக்குள்ள. சோ வெளியில இருக்கிற வாயு, இந்த பிரபஞ்சத்துல நம்ம சுவாசிக்கிற வாயு, நமக்குள்ள நாம இயங்கறதுக்கு தேவையான அந்த வாயு, இரண்டையுமே கொடுப்பவள். அததான் பிராணனை கொடுப்பவள் அப்படிங்கிற பிராணதா. அடுத்தது பிராண ரூபிணி அப்படின்னா பிராண ரூபமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். சோ பிராணம் அப்படிங்கிறதுக்கு பிரம்மம் அப்படிங்கிற ஒரு இது. சோ பிரம்ம ரூபமா, அதாவது வேற வேற டேர்ம்ஸ் இருக்கு.
which refers to பிரம்மம்ங்கிறது. சோ இங்க இந்த பிராண ரூபிணிங்கிறது பிராணங்கிறது பிரம்ம ரூபம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும். இன்னொரு அர்த்தம் என்னன்னா பூர்ணம், அதுக்கும் வந்து பிராணன்னு சொல்லுவா. சோ பிராண ரூபிணிங்கும் பொழுது பூர்ணமான வஸ்து. எது இருக்கத்திலேயே பூர்ணமான வஸ்து? பிரம்மம் தான் பூர்ணம். சோ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்தை நம்ம படிச்சிருப்போம். சோ அந்த பூர்ணமா இருக்கக்கூடியதுங்கிறது அந்த பிரம்மம் ஒன்றுதான். சோ பிராண ரூபிணி அப்படின்னா அந்த பூர்ணமான அந்த பிரம்மமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்துல வரும். இன்னொரு பிராண ரூபிணிங்கிறதுக்கு வந்து அந்த நித்யா தேவதைகள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, காமேஸ்வரி, பகமாலினி, என்ன வரும், காமேஸ்வரி, பகமாலினி, மறந்து போயிட்டு டக்குன்னு வரமாட்டேங்கிறது. நம்ம அந்த கட்கமாலால நித்யா தேவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 16 இந்த சந்திரகலை நம்மளுக்கு 16 திதிக்கும் 16 நித்யா தேவிகள்னு சொல்லுவோம். சோ அந்த தேவிகளையும் பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாலாம். சோ அதன் ரூபமாக இருப்பவர், நித்யா தேவதைகள் ரூபமாக இருப்பதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த பிராண ரூபிணிங்கிறதுக்கு 3 விதமான மீனிங் வருது. பிரம்ம ரூபம், பூர்ணமாக இருப்பவள், நித்யா தேவதைகளின் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு. அடுத்தது மார்த்தாண்ட பைரவாராத்யா, மார்த்தாண்ட பைரவரால் ஆராதிக்கப்பட்டவள். யாரு மார்த்தாண்ட பைரவர்? நம்ம வந்து லலிதா ஸ்தவரத்னம் என்கிட்ட படிச்சவாளுக்கு தேனோ வஹூ இஸ் மார்த்தாண்ட பைரவர். சோ அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த 24 கோட்டை வருது இல்லையா. சோ அதுல 22 23 கோட்டைகளுக்கு நடுவுல அந்த ஸ்ரீபுரத்துல மார்த்தாண்ட பைரவர் அப்படின்னு ஒரு தேவி உபாசகர் இருக்க, தியானம் பண்ணிட்டு இருக்கார் அம்பாள் மேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சக்ஷுஷ்மதி பிரகாசன சக்தி ಛಾಯಾ சமாரசித கேலிம் மாணிக்ய முகுடரம்யம் மன்யே மார்த்தாண்ட பைரவம் ஹிருதயே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சோ அவரும் ஒரு தேவி உபாசகர். அதாவது மார்த்தாண்ட பைரவரால் ஆராதிக்கப்பட்டவள்னு சொன்னேன் இல்லையா. சோ அவர் வந்து என்னன்னா யாரெல்லாம் தேவியுடைய பக்தர்களா இருக்காளோ அவளுக்கு அகெயின்ஸ்டா யாராவது நடந்தானா அவ மேல அப்படி ஒரு கோபம் இவர் காமிச்சு அவளுடைய பார்க்கும் திறனையே இவர் அழிச்சுடுவார் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்பேற்பட்ட ஒரு தீவிர தேவி உபாசகர். சோ தேவியுடைய பக்தர்களை ரட்சிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ தேவியுடைய பக்தர்களின் விரோதிகளை வந்து தன்னுடைய விரோதியா நினைச்சு அவர் அழிப்பவர் அப்படிங்கிறார். மார்த்தாண்ட பைரவருக்கு அதுதான், அவர் ஒரு தீவிர தேவி உபாசகர். சோ யாராவது அம்பாள் மேலேயோ அம்பாளுடைய பக்தர்கள் மேலேயோ விரோதம் பாராட்டினால் அவர்களை தண்டிப்பவராய் இருக்கார் மார்த்தாண்ட பைரவர். சோ அந்த மார்த்தாண்ட பைரவரால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றார். இன்னொரு மீனிங், இதோட ரூட் வேர்டு பைரவன் இருக்கு, அதோட ரூட் வேர்டுன்னு சொல்லுவா சான்ஸ்கிரிட்ல. அதாவது மூல வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரு அப்படின்னு அர்த்தம். பீரு அப்படிங்கிறது என்ன மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அப்படின்னு. சோ மார்த்தாண்ட பைரவராத்யா அந்த மாதிரி பயந்த சுபாவம் உள்ளவர்களை அவ வந்து அம்பாளை தியானித்தா அம்பாளால் காப்பாற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மீனிங்லயும் இதை எடுத்துக்கலாம். சோ யூஸ்வலா யார் பயந்த சுபாவம் உள்ளவர்கள்? ஸ்திரீகள், பதிவிரதைகள் எல்லாம் கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கவா. சோ அவளுக்கு பீரு அப்படின்னு அந்த பேரு அவளுக்கு குறிக்கும். சோ அவளை எல்லாம் வந்து அம்பாளை யார் யார் ஆராதிக்கிறாளோ அவளை அம்பாள் காப்பாற்றுகிறாள் அப்படின்ற அர்த்தத்திலையும் இதை எடுத்துக்கலாம். மார்த்தாண்ட பைரவர்னு அந்த தேவி உபாசகராகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அவளால ஆராதிக்கப்படுறா அண்ட் அம்பாள் அவளை ரட்சிக்கிறா அப்படின்னு எடுத்துக்கலாம். மந்திரிணி ன்யஸ்த ராஜ்ய தூஹு. மந்திரிணி, மந்திரிணிங்கிறது யாரு நம்மளுக்கே தெரியும். 2 பேர் இருக்கா. மந்திரிணி ஒண்ணு,
வாராகி ஒண்ணு. ரெண்டு பேரும் அம்பாள் லலிதாம்பிகையுடைய லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி. சோ மந்திரினி, ஷியாமலா தேவி, மாதங்கி, ராஜ மாதங்கி, இத்தனை பேர் எல்லாமே அவதான். அவ யாருன்னா அம்பாளுடைய ராஜ்யத்துடைய மந்திரி அவதான். அதே மாதிரி வாராகி தண்டநாதா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவ சேனையுடைய தலைவி, சேனை படையினுடைய தலைவியா இருக்கா. இவ மந்திரி, அவ சேனை படையுடைய தலைவி. சோ அவ சேனை படைய இது பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேருக்குமே அம்பாள் மேல அதீத பக்தி அண்ட் ரெண்டு பேருக்குமே நல்ல எல்லாமே சமமான ஒரு அம்சங்கள் கொண்டவர்களாக இருந்தா. அப்படி இருந்தும் அந்த மந்திரினிங்கிறது அம்பாளுடைய மந்திரி இல்லையாவோ, அதனால அம்பாள் என்ன பண்றா, தன்னுடைய ராஜ்யபாரம் எல்லாத்தையும் அவளிடம் ஒப்படைத்து விட்டு அந்த அம்பாளுடைய அந்த மோதிரம், அதாவது ஆக்ஞா முத்ரையுடைய மோதிரம் ஒண்ணு இருக்கான், அதையும் அவளிடமே கொடுக்கிறா அப்படிங்கிறா. சோ மந்திரினி நியஸ்த ராஜ்ய தூபோ, ராஜ்யபாரத்தை மந்திரினி கிட்ட ஒப்படைக்கிறாளா இருக்கா அம்பாள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள மீனிங் பார்த்தோம்னா அவளும் அம்பிகையினுடைய ஒரு ஸ்வரூபம் தான். அவதான் மேனிஃபெஸ்ட் ஆகி இத்தனை சக்திகளா வந்திருக்கா இல்லையா. சோ இந்த மந்திரினியோட ராஜ்யபாரத்தை ஒப்படைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வருது. மந்திரினி நியஸ்த ராஜ்ய தூக்கு. அடுத்தது திரிபுரேசி அப்படிங்கிறா. திரிபுரேசி அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ சக்கரத்துல பார்த்தோம்னா 9 ஆவரணங்கள் இருக்கு இல்லையா. அதுல சர்வாசா பரிபூரக சக்கரம் அப்படிங்கிறது, அதாவது 9வது ஆவரணமா இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தின் அதிஷ்டானமாய் இருக்கும் தேவிக்கு திரிபுரேசி அப்படின்னு பேர் வரும். நம்மளுக்கு அந்த 9 ஆவரணங்களும் முடிச்ச அப்புறம் எல்லா ஆவரணங்களுடைய தலைவிகளுடைய பேரும் சேர்ந்து நம்மளுக்கு வரும். திரிபுரே, திரிபுரேசி, திரிபுராம்பா, திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் இல்லையா. ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் அவ அதிஷ்டானமா இருக்கும் அந்த தேவிகளுடைய பேர். சோ அதுல 9வது ஆவரணத்துல திரிபுரேசி அப்படின்னு அந்த ஸ்ரீ சக்கர ஆவரணத்தின் இது தலைவி, அதிஷ்டான ரூபமாக இருப்பவள், அதுதான் திரிபுரேசி. ஜெயத் சேனா, ஜெய அப்படின்னாலே என்ன, வெற்றி. ஜெயத் சேனா, அம்பாளுடைய சேனை எப்பொழுதுமே வெற்றி சேனையாக இருக்கிறது. சோ பண்டாசுரனோட யுத்தம் பண்ணும் பொழுது எப்பொழுதும் ஜெயத்துடன் இருக்கும் சேனையோடு இருப்பவள் லலிதாம்பிகை, அதான் ஜெயத் சேனா. நிஸ்திரைகுண்யா, திரைகுண்யம், திரிகுணம் என்ன, சத்வம் ரஜஸ் தமஸ், 3 குணங்கள் இல்லையா. நிஸ்திரைகுண்யான இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவளா இருக்கா அம்பாள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த லோகத்துல 3 லோகமும் இருக்கட்டும், பூலோகம், பூபுவர், சுவர், 3 லோகத்துக்கும் எல்லாமே எல்லா உயிர் ஜீவராசிகளும் இந்த 3 குணங்களால் ஆக்கப்பட்டவையாக இருக்கு இல்லையா. சோ இந்த குணங்கள் எல்லாமே அவளிடம் இருந்து தோன்றியதுதான். ஆனால் அவள் அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கா அப்படின்னு மீனிங். சோ இப்ப நம்ம ஏற்கனவே இதே மீனிங்ல ஒரு நாமா பார்த்தோம். ஜஸ்ட் புனருக்தி இல்லையே தவிர இதே மீனிங் நிர்குணா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ அதே மீனிங் தான் இங்கேயும் வரும். நிஸ்திரைகுண்யா, அங்க வெறும் நிர்குணான்னு வருது, எந்த குணமும் இல்லாதவள். இங்க இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே மீனிங் தான் இதுவும். பராபரா, இது ஒரு சூப்பர் டேர்ம். பர அபர அப்படின்னு 2 டேர்ம் வருது இதுல. அதாவது ஒரே பொருள் ஒரே நேரத்துல இதுவாகவும் இருக்கும், மேலானதாகவும் இருக்கும், அதாவது வேற வேற குணங்களோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹிமாலயாஸ் மலையே எடுத்துட்டேன்னா அந்த மலைக்கு மேல
நல்ல ஒரு வின்டர் சீசன்ல பார்த்தோம்னா அப்படி ஸ்னோ கட்டி கட்டியா இருக்கும் அந்த மேல உச்சத்துல. சோ அது யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுவே கோடை காலத்துல தண்ணியா கொஞ்சம் வழிஞ்சு கொஞ்சம் மிடிலுக்கெல்லாம் வரும்பொழுது லாட் ஆஃப் நம்மளுக்கு இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிறது. அதே அந்த ஹிமாலய மலையில அடிவாரத்துல பார்த்தோம்னா நிறைய செழிப்பு, நிறைய பேர் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமா இருக்கு, நிறைய பயிரிடுறா, இது பண்றா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி 3 பகுதியா இப்ப பார்த்தோம்னா மேல, நடுவுல, கீழன்னு இந்த ஹிமாலயாஸை எடுத்துட்டோம்னா 3 வித வேற வேற இதோட பாங்குகளோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சோ இப்ப இதுல இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய இந்திரியங்களுக்கு எட்டறது எல்லாமே அபரம் அப்படின்னு சொல்லுவா. இந்திரியங்களுக்கு எட்டாதது பரம் அப்படின்னு சொல்றா. சோ அம்பாள் பரம் அபரம் 2 ஸ்வரூபத்திலையும் இருக்கா. இத்தனை மகிமைகளையும் அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அதான் பர அபர, பராபரா அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியிற அந்த ரூபம் எல்லாம் அபரம், நம்மளுக்கு தெரியாத ரூபம் பரம். சோ அந்த 2 விதமான ஸ்வரூபத்திலும் அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரணவம், அப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு மந்திரம் சொல்றோம் இல்லையா? இப்ப பரம் அபரம்க்கு மீனிங்க்கு சொல்றேன். ஒரு மந்திரம் ஜபிக்கும் பொழுது பராஜபம்னு ஒண்ணு இருக்கு, அபராஜபம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பராஜபம் என்னன்னா, மனசு மட்டும் அந்த மந்திரத்தை எண்ணின்னு இருக்கிறது, நாக்கு கூட அசையாம. இப்போ நம்ம ஓம் நம சிவாய, நம்ம வாய மூடிண்டே நாக்கு மட்டும் உள்ள ஓம் நம சிவாய, நாக்கு கூட அசையாம நம்ம சொல்றோம் பாருங்கோ, அது பேரு பராஜபம் அப்படின்னு. சோ அதுவே நம்ம நாக்க அசைச்சு அந்த நம்ம மனசுக்குள்ளேயே அந்த சவுண்டோட சொல்றோம்னு நினைச்சுக்கோங்க, அது அபராஜபம் அப்படின்னு. சோ அந்த பர அபரக்கு இதுதான் மீனிங். சோ அம்பாள் பரவாவும் இருக்கா, அபராவாவும் இருக்கா அப்படின்னு 2 இது சொல்றாங்க. அடுத்தது சத்திய ஞானானந்த ரூபா. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சத்திய ஞான ஆனந்த 3 ரூபத்தோடவும் இருப்பவள், அதுதான் அம்பாள். சோ சத்துனா என்ன? பர்மனன்ட், நிலையாக இருப்பவள். அவளுக்குங்கிறது ஒரு மறைவுங்கிறதுக்கு பேச்சே இல்லை, எப்போதும் இருப்பவள், அதான் சத்து. ஞானஸ்வரூபிணி, சோ ஞான வடிவமாக இருப்பவள், ஆனந்த ரூபமாக இருப்பவள் இல்லையா? சோ அவதான் சச்சிதானந்த ஸ்வரூபிணியா இருக்கா. அவள்லேந்து வந்த அத்தனை ஜீவராசிகளும் இதே சச்சிதானந்த ரூபமாக நிலைத்து இருக்க அந்த பரஞானத்தை வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். சோ சச்சிதானந்த ஸ்வரூபிணி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அந்த டேர்ம், அதே மீனிங் தான் இங்க வருது. சத்திய ஞானானந்த ரூபா. சாமரஸ்ய பராயணா. சாமரஸ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா சமமாக இருப்பது, அதாவது கொஞ்சம் கூட கூட குறைச்சல்னு இல்லாம சமமாக இருப்பது. சோ இங்க என்ன சமமா இருக்கு அம்பாளோட அப்படின்னா, இங்க எதை சொல்றானா சிவசக்தி, சிவன் சக்தி 2 பேரும் பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, சமமான ஒரு ரசத்தோட இருப்பவர்களாக இருக்கா அவ 2 பேரும். சிவசக்தி ரூபமா இருக்காங்கிறதான் சாமரஸ்ய பராயணா. சோ சாமரஸ்யம்ங்கிறது சமமா இருக்கா, சம அந்தஸ்து சம பங்கு பெற்றவர்கள் சிவசக்தி இல்லையா? அததான் சாமரஸ்ய பராயணா அப்படின்னு சொல்ற. கபர்தினி, கபர்தன் அப்படிங்கிறது யாருன்னா சிவன். சோ சிவனுடைய பத்தினிங்கிறதுனால கபர்தினி அப்படின்னு சொல்ற. இது அம்பாளுக்கு ஒரு பேரு. கபர்தன்கிறது பரமசிவனை குறிக்கும். அவருக்கு ஏன் கபர்தன் அப்படின்னு மீனிங் வருதுன்னா, அவருடைய அந்த ஜடாமுடி இருக்கு இல்லையா தலையில,
சோ அந்த ஜடாஜூட்டத்திற்கு கபர்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அது என்ன, ஏன் அந்த கபர்தம்னு வந்ததுன்னா, க அப்படிங்கிறது வந்து ஜலத்தை குறிக்கிறது. சோ அவருடைய அந்த சடையில கங்கைய வந்து தரிச்சுன்னு இருக்காரு இல்லையா, சோ அந்த சடையில் அந்த கங்கை வந்து ஏறறதுனால அது அவ்வளோ பரிசுத்தமா ஆறுதான், அவருடைய ஜடாமுடியில ஏறறதுனால. அதுதான் வந்து கபர்தம் அப்படின்னு சொல்லுவா. சோ பரமசிவனுடைய ஜடையானது அந்த கங்கா ஜலத்தையும் பரிசுத்தம் பண்ணும்படியான மகிமை உடையதா இருக்கு. அதனால்தான் கபர்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேரு. அவருடைய மனைவியா இருக்கிறதுனால கபர்தினி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. கலாமாலா, கலை மாலை. சோ அதுலயே மீனிங் வந்துடுறது. ஆயர்கலைகள் 64 இல்லையா, அந்த 64 கலைகளின் ரூபமாக இருப்பவள், அதையே மாலையாக தரிப்பவள் அப்படின்னு மீனிங்ல எடுத்துக்கலாம். அதான் கலாமாலா. காமதுக் அப்படின்னா காமங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பவள். சோ இங்க காமம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மனோரதங்கள், நம்மளுடைய அபிலாஷைகள், அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்பவளாக இருப்பா. சோ காமம்னா லிட்ரலி அந்த மீனிங் எடுத்துக்க கூடாது. காமம்ங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிலாஷைகள்லாம் வந்து அம்பாள்கிட்ட நம்ம வந்து வச்சோம்னா எல்லாத்தையும் இது பண்ணி கொடுப்பா, பூர்த்தி பண்ணி கொடுப்பா அப்படின்னு மீனிங். சோ நம்ம புருஷார்த்தங்கள் இருக்கு இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு 4 இருக்கு. சோ விரும்பியதை விரும்பியவாறு பெறுவதுதான் காமம் அப்படின்னு சொல்ற. சோ அதை வந்து அம்பாள் பூர்த்தி செய்பவளாக இருக்கா. அதான் காமது. அடுத்தது காமரூபிணி அப்படிங்கிறா. சோ காமரூபிணினா காமேஸ்வரருடைய ரூபத்தில் இருப்பவள் அப்படின்னு. ஏன் அது காமேஸ்வரரோட கம்பேர் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்தவரத்னத்திலேயே பார்த்திருப்போம். அத்தனை கோட்டைகளையும் தாண்டி அந்த கிரகம், அப்புறம் அந்த 9 ஆவரணம் ஸ்ரீ சக்கரத்தையும் தாண்டி அந்த மஞ்சத்துல காமேஸ்வரன் காமேஸ்வரி 2 பேரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா. சோ நீங்க பார்த்தேன்னா 2 பேரும் காமேஸ்வரர் ஆகட்டும் லலிதாம்பிகை ஆகட்டும் 2 பேரும் வந்து நிறத்துல ஒரே மாதிரி, அழகுல ஒரே மாதிரி, வயசுல ஒரே மாதிரி, அவளுடைய அலங்காரங்கள் அந்த இதெல்லாம் போட்டு இருக்கா இல்லையா, ஆபரணங்கள் வஸ்திரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி அந்த கலர் அந்த இதேதான் இருக்கும். அவ கையில தரித்திருக்கிற ஆயுதங்கள், அவளுடைய சின்னங்கள், முத்ராக்கள் எல்லாமே வந்து பார்த்தா சேமா இருக்கும். அதனாலேயே காமேஸ்வரருடைய ரூபத்துல இருக்கா. சோ காம ரூபிணி அப்படின்னு இவளுக்கு பேரு. சோ காமேஸ்வரர் என்னெல்லாம் அவர் கையில் அந்த ஆயுதங்கள், அவருடைய ரூபமும் அம்பாளுடைய அந்த இது, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அலங்காரம், ஆயுதம், சின்னம், நிறம், அழகு எல்லாத்துலயுமே அப்படியே காமேஸ்வரருடைய ரூபமாக இருப்பவள். அதான் காம ரூபிணி. அடுத்தது கலாநிதிகி அப்படின்னா கலைகளுக்கு பொக்கிஷமாக இருப்பவள் அப்படின்னு மீனிங். சோ கலைகள்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆயர்கலைகள், அதுவும் மீனிங் எடுத்துக்கலாம். முன்னாடியே நம்ம சொன்னோம் கலாமாலான்னு சொன்னோம் இல்லையா, அதே மீனிங்லயும் எடுத்துக்கலாம். கலா நிதி, சோ ட்ரெஷர் ஆஃப் கலைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மீனிங். இன்னொன்னு என்னன்னா கலைகள் அப்படின்னா நம்ம ஜீவராசிகளையும் அது குறிக்கும். ஓகேவா. சோ ஒரு ஒரு அரசனுக்கு பெரிய செல்வம்ங்கிறது என்ன, அவளுடைய மக்கள் தான் அவனுக்கு பெரிய செல்வம். தனம்லாம் வந்து 2ஆம் பட்சம், அவனுடைய மக்கள் தான் அவனுக்கு பெரிய செல்வமா இருக்கா. சோ இந்த அகில அண்டங்களையும் எவ்வளோ ஜீவராசிகள், எத்தனை கோடி ஜீவன்கள், எத்தனை வேற வேற வடிவத்திலையும் பண்புகள்லையும் அம்பாள் படைச்சிருக்கா இல்லையா, அது அத்தனையும் அம்பாளுடைய பொக்கிஷம் தான். ஏன்னா அவதான் மகாராஜ்ஞி, நம்ம பார்த்திருப்போம், இந்த லோகத்து அரசி இல்லையா. சோ
இந்த அத்தனை ஜீவராசிகளும் அவளுடைய பொக்கிஷம். சோ கலாநிதினா இந்த கலாங்கிறது நம்ம ஜீவராசிகள், நிதி அதோடைய ட்ரெஷர் அம்பாள். அம்பாளுக்கு இந்த ஜீவராசிகள்லாம் ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற மீனிங்லயும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு கலாநிதிங்கிறது அந்த சந்திரகலை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சந்திர மண்டலம், அந்த சந்திர மண்டல ரூபமாக இருப்பவள் அப்படியும் எடுத்துக்கலாம் கலாநிதிக்கு மீனிங். சோ இந்த மாதிரி வேற வேற மீனிங்ல நம்ம அந்த கலாநிதிங்கிறது ஆயர்கலைகள்லயும் எடுத்துக்கலாம். நம்ம கலாங்கிறது இந்த ஜீவன், அவளுடைய கூட்டம், அதுவே அம்பாளுக்கு பொக்கிஷம், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். சந்திர கலைகள் இருக்கக்கூடிய அந்த சந்திர மண்டலத்தின் ரூபமாக இருப்பவள் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் நாலாவதா ஒண்ணு சொல்றேன். கலாங்கிறதுக்கு கர்மா அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கும். நம்ம கர்மா எல்லாம் இருக்கு இல்லையா, சோ கலாநிதி அப்படிங்கும்போது நம்ம எல்லா கர்மாக்களையும் அடங்கும்படியான இடமாக இருப்பவள். அந்த கர்மா எல்லாம் யார்கிட்ட போய் சேர்றது, எல்லாமே அவளுடைய ரெபாசிட்டரி தான், அவளுடைய ட்ரெஷர் தான். சோ அந்த கர்மா எல்லாம் அவகிட்டதான் அடங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அப்படியும் ஒரு மீனிங். ஒரே வேர்டு பாருங்க, அந்த கலாநிதி அப்படிங்கிறதுக்கு 4 விதமான மீனிங் சொல்றேன். காவிய கலா. சோ இந்த 64 கலைகள்னு நம்ம பார்த்தோம். இங்க ஸ்பெசிபிக்கா அதுல இருந்து காவிய கலையை மட்டும் எடுத்து அதை ஒரு அம்பாள் நாமாவா சொல்ற. காவியங்களை இயற்றும் அந்த கலை ரூபமாக இருப்பவள். சோ காவியங்கள் யார் இயற்றுவா, கவிகளால் இயற்றப்படுவதுதான் காவியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காவியம்ங்கிறது என்ன, நம்மளுக்கு நிறைய விதத்துல இருக்கு, இயல், இசை, நாடகம் எல்லாமே இருக்கு. சோ அந்த கலை அம்பாளுடைய ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ற. அதுதான் காவிய கலா அப்படின்னு. சோ அந்த காவியங்களை இயற்றும், ஒரு காவியம் எழுதணும்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா, சோ அந்த ஞான சக்தியாக இருப்பவள், அந்த ஞான சக்தி ரூபமாக இருப்பவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் காவிய கலா. அடுத்தது ரசஜ்ஞா. ரசஜ்ஞா அப்படின்னா ரசம், நவரசம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சோ அந்த நவரசத்தின் ரூபமாக இருப்பவள். நவரசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்பு, அப்புறம் ஹாசம். ஹாசம்னா என்ன, சிரிப்பு, அப்புறம் சோகம், குரோதம், குரோதம்னா என்ன, கோபம், அப்புறம் உற்சாகம், அப்புறம் பயம், அப்புறம் ஜுகுப்சை அதாவது அருவருப்பு, அது அப்புறம் விஸ்மயம், விஸ்மயம்னா ஆச்சரியம், வியப்பா பாக்குறது அந்த இது. இன்னொன்னு சமம், அதாவது அமைதி, சாந்தம். இந்த 9 நவரசமாக இருக்கு. அந்த நவரச ரூபமாக இருப்பவள் ரசஜ்ஞா அப்படின்னு, நவரசங்களையும் அறிந்தவள். ரசசேவதிகி அப்படிங்கிறார். சோ இங்க ரசம்ங்கிறது என்னன்னா அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த மீனிங்ல வருது. பிரம்மத்தின், பிரம்மம் என்ற அந்த அமிர்தத்தின் களஞ்சியமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றார். அதான் ரசசேவதிகி அப்படின்னு. சோ இங்க பிரம்மம்ங்கிற அந்த மீனிங்ல வருது. சோ இப்போ ஒரு ஓகே, ஓகே, அதான் ரச சேவதிகி, அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த அமிர்தத்தின் களஞ்சியமாக இருப்பவள், அதுதான் ரசசேவதிகி. புஷ்டா அப்படிங்கிறா. புஷ்டா அப்படின்னா புஷ்டின்னு எதுக்கு சொல்லுவா, நல்லா பாரு அந்த குழந்தை புஷ்டியா இருக்கு அப்படின்பா, மரம் நல்லா செழிப்பா வளர்ந்தா புஷ்டியா இருக்கு அப்படின்பா. சோ புஷ்டியோடு கூடியவர் அப்படின்னு. சோ ஒரு இயற்கையே இருக்கு, அதுல எத்தனையோ இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கட்டும், ஒரு மரம், செடி, கொடி எல்லாமே புஷ்டியா இருக்குன்னு சொல்லுவா. அது மாதிரி அந்த பறவைகள் சுறுசுறுன்னு பறக்கிறது, கலகலப்பா இருக்கக்கூடிய அந்த பறவைகளையும் பார்த்து புஷ்டியா இருக்கு அப்படின்பா. நல்ல கொழுன்னு விலங்குகள் போச்சுன்னா பாரு எவ்வளவு புஷ்டியா இருக்கு அப்படின்பா. அது மாதிரி மனுஷாலையும்
நல்ல திடகாத்திரமா இருக்கிறவா, அதாவது ஒரு பிரிஸ்கா இருக்கிறவா, அவ எல்லாம் பார்க்கும்பொழுதே புஷ்டியா இருக்கா அப்படின்னு சொல்லு. சோ இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஜீவ கோடிகளும் மேன்மையுற்று வளர்ந்து வருவது எல்லாமே வந்து அம்பாளுடைய அருளாலதான். சோ புஷ்டா, புஷ்டியோடு கூடியிருப்பவள், எல்லாம் தான் சிருஷ்டி செஞ்ச அத்தனை ஜீவராசிகளையும் புஷ்டியோடு இருக்க வைப்பவள் அப்படின்னு மீனிங். புராதனா அப்படின்னா, புராதனா அப்படின்னாலே என்ன சொல்றது, பழசு, தொன்மையானவள் அப்படின்னு. எல்லாத்துக்கும் தொன்மையானவள், எல்லாத்துக்கும் முன்னாடி தோன்றினவள் அப்படின்னு. அம்பாளுக்கு முன்னாடி தோன்றினதா ஒரு வஸ்து இல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் மூத்தவளாகவும் முந்தியவளாகவும் அவளே இயங்கிக் கொண்டிருக்கிறாள். சோ அதுதான் புராதனா அப்படின்னு மீனிங். பூஜ்யா, பூஜ்யாங்கிறது எல்லாருக்குமே ஈஸியா புரியும். எல்லாராலும் பூஜிக்கப்படுபவளாக இருக்கா அப்படின்னு. பூஜிக்கப்படுபவள், எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறவளும் அவள்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாதான் பூஜ்யா. புஷ்கரா, புஷ்கரா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், புஷ்டான்னு பார்த்தோம் இல்லையா, புஷ்டியோடு கூடியவள் அப்படின்னு. இங்க புஷ்கராங்கும் பொழுது புஷ்டியை கொடுப்பவள் அப்படின்ற மீனிங்ல வருது. எல்லா ஜீவராசிகளுக்கும் புஷ்டியை கொடுப்பவள், அதாவது இந்த ஜீவராசிகள் எல்லாம் வாழ்வதற்கான அந்த உணவை ஊட்டி போஷித்து வளர்த்து வருகிறாள் அந்த தாயான பராசக்தி. அதுதான் இங்க சொல்றார். சோ இங்க புஷ்டினா வெறும் உணவு அந்த மாதிரின்னு மட்டும் சொல்லாம செல்வம், செல்வத்தை வளர்ப்பவள் அப்படிங்கிற அந்த மீனிங்லயும் நம்ம இத எடுத்துக்கலாம். சோ புஷ்கராங்கும் பொழுது உணவு, செல்வம், அதாவது ஜீவராசிகள் இந்த லோகத்துல வாழ்வதற்கான அனைத்தையும் கொடுத்து போஷிப்பவளா இருக்கா, அதான் புஷ்கரா. புஷ்கரேக்ஷனா அப்படின்னா புஷ்கர அக்ஷனா, அதாவது தாமரை புஷ்பங்கள் மாதிரி இருக்கு அம்பாளுடைய நேத்திரங்கள், கண்கள் அப்படின்னு சொல்ற. அதான் புஷ்கரேக்ஷனா, தாமரை இதழ் போல அழகிய கண்களை உடையவளா இருக்கா அப்படின்னு ஒரு மீனிங். தாமரை மாதிரி, தாமரை இதழ் மாதிரி இருக்கு கண்ணுன்னு. இன்னொரு மீனிங் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆலிலை கிருஷ்ணர் இருக்கோம் இல்லையா, மகாவிஷ்ணுடைய அவதாரமான கிருஷ்ணர் ஆலிலையில இருந்தார் இல்லையா. சோ அத வந்து அதனால அவருக்கு புஷ்கர்னு ஒரு பேர் இருக்கு கிருஷ்ணருக்கு. சோ அந்த கிருஷ்ணரிடத்தில், அந்த புஷ்கரிடத்தில் அம்பாள் வந்து கிருபையோடு கூடிய பார்வையோடு இருப்பதால் அவளுக்கு புஷ்கரேக்ஷனா அப்படின்ற அந்த மீனிங் வர மாதிரி. அப்படியும் இந்த அது ஒரு தனி கதை இருக்கு, அது நம்ம இப்ப டீட்டெயில் போக வேணாம். சோ இதுக்கு இன்னொரு மீனிங் இதுதான், புஷ்கர், விஷ்ணுவை கருணையோட பாத்துக்கிறவோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பரஞ்சோதிகி அப்படின்னா ஜோதி ஸ்வரூபமாக இருப்பவள். பரஞ்சோதி அவ்வளோ ஒரு ஒளி பிரகாசத்தோட ஜோதி ஸ்வரூபமா இருக்கா. சோ ஜோதிமயமா இருக்கிறது எத்தனையோ இருக்கு நம்மளுக்கு. இது சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, அக்னி பகவான் இருக்கா, நட்சத்திரம், மின்னல், எல்லாமே வந்து ஜோதி ஸ்வரூபமா மின்னக்கூடிய வஸ்துக்கள் தான். ஆனா இந்த அத்தனை வஸ்துக்கள், இப்ப நான் சொன்ன வஸ்துக்கள் எல்லாமே பிரளய காலத்துல வந்து அந்த ஜோதியை இழந்து விடுகின்றன. ஏன்னா எல்லாமே வந்து மூல பிரகிருதியோட ஒடுங்கி போயிடுறது இல்லையா. ஆனா இந்த பரதேவதை அம்பாளுடைய இது ஜோதிங்கிறது வந்து இந்த மாதிரி அதுக்கு ஒரு அழிவே கிடையாது. அது என்னைக்குமே பிரகாசமா எப்பொழுதும் இருக்கக்கூடியது, தன்மயமாய் உள்ளது. அதுதான் பரஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பரந்தாம. பரந்தாம அப்படின்னா தாமஸ்வரூபமாய் இருப்பவள், அதாவது பிரகாசமான ஒரு தேஜஸோட இருப்பவள். அது இதுக்கு முன்னாடி வந்து ஜோதி ஸ்வரூபமா அந்த ஷார்ப் அந்த ஒரு ஜோதி ரூபமா இருக்கிறதுங்கிறத சொல்றா. இங்க வந்து அதுவே இன்னும் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல
தாம அப்படின்னு பிரகாசம், பிரகாசமான அந்த தேஜஸை உடையவள் அப்படின்ற மீனிங்ல வருது. சோ அந்த தாமன்ற அந்த பதத்துக்கு தேஜஸ், தேஜோ ரூபமா, பிரகாசமான ரூபமா இருக்கிறவ அப்படின்னும் எடுத்துக்கலாம். தாமக்கு அவஸ்தை, அதாவது நிலைகள் சொல்றோம் இல்லையா, அது என்னது, ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, 3 நிலை, 3 அவஸ்தைகள் இருக்கு இல்லையா, அந்த 3 நிலையிலும் இருப்பவளா இருக்கா அம்பாள் அப்படின்னும் மீனிங் எடுத்துக்கலாம் பரந்தாமங்கும் பொழுது. இன்னொரு மீனிங் வந்து இருப்பிடம், தாமனா இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. சோ இப்ப பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நான் நிலம், நீர், வாயு, காற்று, ஆகாசம். சோ இப்ப பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று, வாயு, இது நிலம், நீர், காற்று, அக்னி, இந்த 4ம் வந்து அந்த 4க்கும் ஆதாரமா இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ஆகாசம் தான் ஆதாரமா இருக்கு. ஆகாசம் எங்க இருக்கு, தனக்குத்தானே அது இருப்பிடமா இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி அம்பாளும் வந்து இங்கே வாழ்ந்து இருக்கும் ஜீவகோடிகள் எத்தனை பேருக்கும் இருப்பிடமாய் அவள் இருக்கிறாள். பிரளய காலத்துல அத்தனையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்கின்ற பொழுது அவள் தனக்குத்தானே இருப்பிடமாகவும் இருக்கா அப்படிங்கிறா. சோ இருப்பிடம்ன்ற மீனிங்லயும் இங்க நம்ம எடுத்துக்கலாம் அந்த தாம அப்படிங்கறத. சோ இருப்பிடமாக இருக்கா அப்படி எடுத்துக்கலாம், பிரகாசத்தோட இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம், 3 அவஸ்தைகளிலும் இருக்கா. அவஸ்தைனா நம்ம படுற அந்த சிரமம் இல்ல, ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி 3 நிலையிலும் இருக்கா அப்படின்ற மீனிங்ல வரும். இதெல்லாம் ஒரு பரந்தாம அப்படிங்கிறதுக்கு இத்தனை மீனிங் இருக்கு நம்மளுக்கு. பரமாணுகு அப்படின்னா சூக்ஷ்மமாக இருப்பவள், அதாவது அவ்வளோ ஒரு நுண்ணிய ஆட்டம்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அப்படி நுண்ணியதிலும் நுண்ணியமாக அணுவுக்கும் அணுவாய் இருப்பவள் அப்படின்னு. சோ நம்மளுக்கு கண்ணுக்கு நம்ம புரிஞ்சுக்க அறிவதற்கு முடியாத ரூபத்தை உடையவள் அப்படிங்கிற தாத்பரியம். சோ அதனால அவ இல்லைங்கிறது கிடையாது, நம்ம கண்ணுக்கு எட்டலைன்னா அவ கிடையாது அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு நம் புலன்களுக்கு எட்டாத ஒரு ரூபத்தோடு இருப்பவள், அதான் பரமாணு, சூக்ஷ்மமான நிலை, அணுவிற்கும் அணுவான அவ்வளவு சிறியதாக இருக்கக்கூடிய ரூபத்தை உடையவள். எல்லாத்திலயும் அவதான் வியாபிச்சு இருக்காங்கிறதுக்கு தான் இது இந்த மாதிரி எல்லாம் சொல்றது பரமாணுகு. அடுத்தது பராத்பரா. பராத்பரானா அனைத்திற்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கா அம்பாள் அப்படின்னு. சோ இப்ப பார்த்தோம்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேரும் இருக்கா, மும்மூர்த்திகள் இல்லையா, 3 பேரும் 3 தொழில் புரியுறா, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எல்லாம் பண்றா. சோ அந்த 3 பேருக்கும் கூட பார்த்தோம்னா ஒரு கால தேசம். இப்போ பிரம்மாவுடைய இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆயுள் வந்து எப்படி கணக்கு போடுவா அப்படின்னா 52 கோடி வருஷங்கள் வந்து ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்றா. சதுர்யுகம்னா என்ன, நம்மளுடைய இந்த 4 யுகமும் துவாபர, திரேதா, கலியுகம், இது அதுக்கு முன்னாடி என்ன கிருத்தயுகம், இந்த 4 யுகம் சதுர்யுகமும் வந்து ஒரு ரவுண்டு முடியறதுக்கு பார்த்தோம்னா 56 கோடி வருஷம் ஆறுதான். சோ பிரம்மாக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சதுர்யுகம் வந்து ஒரு பகல், அந்த மாதிரி இன்னொரு சதுர்யுகம், அதாவது இன்னொரு 52 கோடி வருஷம் வந்து ஒரு ராத்திரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் கணக்கு. ஓகேவா, ஒரு நாள் பிரம்மாவுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தோம்னா 52,000 கோடி வருஷங்கள் பிளஸ் 52,000 கோடி வருஷங்கள், அது வந்து அவருடைய ஒரு நாள். அந்த மாதிரி 350 நாட்கள், 365 நாட்கள் வந்து ஒரு வருஷம் இல்லையா, அந்த மாதிரி 100 வருஷம், இதுதான் பிரம்மாவுடைய ஆயுள் காலம். நம்ம கணக்குலயே இதெல்லாம் பண்ண முடியாது, பட் அவருக்கும் வந்து அந்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அதுக்கப்புறம் அந்த 100 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் வந்து கிரம முக்திக்கு போயிடுவாராம். ஆனா அம்பாளுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது, அளவுகோல்
அது எல்லாத்துக்கும் மேற்பட்டவளா இருக்கா. அவளுக்கு இந்த கணக்கு இந்த அளவுக்கெல்லாம் உட்படாதவளா இருக்கா அப்படிங்கிறா. அதுதான் பராத்பரா. அடுத்தது பாஷஹஸ்தா. பாஷம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ராகஸ்வரூப பாஷாட்யா முதல்ல எடுத்த உடனே வந்துடும் இந்த இது. சோ அந்த பாஷஹஸ்தா பாஷத்தை கையில் உடையவள் அப்படின்னு. பாசம்ங்கிறது என்ன? பாசக்கயிறு. ராகஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பாசத்தை தன் கையில் வைத்திருக்கிறவள், அதுதான் பாஷஹஸ்தா. பாஷஹந்திரி. ஹந்திரினாலே என்ன? நாசம் பண்றது. எதை நாசம் பண்றா? பாசங்கள், பந்த பாசங்களை எல்லாம் நாசம் செய்பவள் அப்படின்னு. அது ஏன் அப்படி சொல்றான்னா, பந்த பாசங்கிறது இங்க என்னன்னா நம்மளுடைய இந்த சம்சார சாகரம் தான் பந்த பாசம். அதாவது அதுல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் அவித்யை இருக்கு இல்லையா, அந்த ஆசை, அந்த ஆசை எல்லாத்தையும் ஆசா பாசத்தை போக்கடிப்பவள், நம்மளுக்கு பரஞானத்தை ஊட்டி நம்மளை முக்திக்கு அழைத்து செல்பவளா இருக்கா அந்த அம்பாள். அதான் பாசஹந்திரி, பாசங்களை போக்குபவள் அப்படின்னு அர்த்தம். பரமந்திர விபேதினி அப்படிங்கிறார். ஓகே, இது என்னன்னா எதிரிகளுடைய மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்களை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவளா இருக்கா அம்பாள். அதாவது இது எதுக்கு மெயினா சொல்றா அப்படின்னா, நிறைய பேர் இப்போ அந்த தாந்திரீகம் அந்த இதை இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, பில்லி சூனியம் வைக்கிறது, செய்வினை வைக்கிறது, அந்த மாதிரி மந்திரங்களை எல்லாம் ஏவரா இல்லையா. அந்த மாதிரி அம்பாளுடைய உபாசகர்களுக்கு பல கஷ்டங்கள் அதெல்லாம் வருது, எவ்வளவோ பேர் மூலமாவோ வருது. அந்த சோதனைகளை எல்லாம் அவ பொருட்படுத்தாமல் அந்த அம்பாளையே ஆழ்ந்து பக்தியோட உபாசிக்கிறவாளுக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அந்த அம்பாள் போக்குவிப்பாள் அப்படிங்கிறார். அதுதான் பரமந்திர விபேதினி. பரமந்திரங்கிறது செய்வினை, இந்த மாதிரி அபிச்சார வித்தை எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதாவது இயற்கைக்கு அகெயின்ஸ்டா நடக்கிற இந்த மாதிரி யார் யார் பண்றது, இப்ப அதெல்லாம் பாசிபிள். அது நல்லத்துக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலா நிறைய பேர் தீய இதுக்கு, அந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி செய்வினை வைக்கிறது நிறைய நம்ம அதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அதுக்கான மந்திரங்களும் இருக்கு. ஆனா ஒரு பக்தன் அந்த அது எப்படி போக்கடிக்கணுங்கிற மந்திரம்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. சோ அவன் அம்பாளை முற்றிலும் சரணடைந்தானா அந்த கேடு விளைவதற்கு கேடு விளைவதற்கு அந்த மந்திரம் ஏவரா இல்லையா, அந்த மந்திரத்தை எல்லாத்தையும் முறியடிப்பாள் அந்த அம்பிகை அப்படின்னு சொல்றா. இந்த இதுல இருந்தெல்லாம் ஏவல் பில்லி செய்வினையில இருந்தெல்லாம் நம்மள காப்பாற்றுவாள் அப்படிங்கிறா. சோ அம்பாள் மேல பரிபூர்ணமா நம்பிக்கை வச்சு சரணடைஞ்சா இந்த மாதிரி எந்தவித பாதகங்களாலும் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். அப்படி அந்த மந்திரம் கெடுதலான மந்திரத்தை நம்ம மேல ஏவி விட்டதும் நம்மளுக்கு நல்லதாகவே மாறும் அம்பாளை சரணடையும் பொழுது அப்படின்னு சொல்ற. பரமந்திர விபேதினி. அடுத்தது மூர்த்தா. மூர்த்தான்னு வரும். அப்படின்னா என்னன்னா மூர்த்தா அமூர்த்தா அப்படின்னு. மூர்த்தினாலே என்ன? ரூபம் நம்மளுக்கு தெரியும். சோ மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசும்பாங்க. அதாவது குட்டியா இருந்தாலும் மூர்த்தா அப்படிங்கும் பொழுது ரூபத்தோடு இருப்பவள், ஒரு வடிவத்தோடு இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அமூர்த்தாங்கிறது ரூபமே இல்லாதவள். அதாவது ரெண்டு விதமாவும் அம்பாள் இருக்கா அப்படிங்கிறா. மூர்த்தா அமூர்த்தா ரெண்டு ரூபம். அதாவது வடிவத்தோடையும் இருக்கா, வடிவம் இல்லாமையும் இருக்கா அப்படிங்கிறா. சோ இந்த பஞ்சபூதங்களையும் அவ படைக்கிறா. அந்த பஞ்சபூதங்களால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகள், அத்தனை வடிவங்களுமே அம்பாளுடைய வடிவங்கள் தான். சோ அப்படி பார்க்கும் பொழுது மூர்த்தா அப்படின்னு சொல்லலாம். அதே அமூர்த்தா அப்படிங்கும் போது வடிவமா இல்லாம
சூக்ஷ்மமா இருக்கா அப்படிங்கிற அந்த மீனிங்ல வருது. அந்த நிலையிலையும் ஸ்தூல நிலையிலையும் அம்பாள் இருக்கா, சூக்ஷ்ம நிலையிலையும் இருக்கா. அதான் மூர்த்தா அமூர்த்தா. அடுத்தது அநித்ய திருப்தா. ஓகே, இது வந்து என்னன்னா அனித்திய வஸ்துக்கள் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே அனித்தியமானதுதான் இல்லையா? அம்பாளை தவிர எல்லாமே அனித்தியமானதுதான். சோ இப்போ வந்து அம்பாளை நம்ம ஆராதிக்கிறோம். எதை வச்சு ஆராதிக்கிறோம்? புஷ்பம், பத்திரம், ஜலம், இந்த மாதிரி நிறைய வஸ்துக்களால அம்பாளை நம்ம பூஜை பண்றோம், இது பண்றோம். அது எல்லாமே அனித்திய வஸ்துக்கள். அதாவது இட்ஸ் நாட் பெர்மனன்ட். ஏதோ ஒரு காலத்துல அது எல்லாமே ஒடுங்கி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி அனித்தியமான வஸ்துக்களாலும் உபாசிக்கப்பட்டாலும் திருப்தி அடைகிறவள். அதுதான் அனித்திய திருப்தா. சோ இந்த மாதிரி அனித்திய வஸ்துக்களால் செய்யப்படும் உபச்சாரங்களிலேயே திருப்தி அடைகிறவளாக இருக்கா. அவளுக்கு வேண்டியதெல்லாம் வெறும் பக்தி மட்டும்தான். அந்த வஸ்து வந்து எப்படிப்பட்ட வஸ்து அது வந்து அவளுக்கு முக்கியம் இல்லை. எதுவா இருந்தாலும் பக்தியோடு செய்யப்பட்டால் அவள் பிரீத்தி அடைகிறாள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அனித்திய திருப்தா. எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடுக்கப்பட்டால் அம்பாளுக்கு திருப்தி உண்டாகும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். முனி மானச ஹம்சிகா அப்படின்னா முனி மானச முனிவர்களுடைய மனசு. அந்த மனசுங்கிற அந்த தடாகம், அந்த லேக்குல சஞ்சரிக்கும் ஹம்சிகா, ஹம்ச பட்சியாக இருப்பவள் அப்படின்னு. அதாவது முனிவர்களுடைய மனசில் எப்பொழுதும் இருப்பவர்கள், ஞானிகளுடைய மனசில் எப்பொழுதும் குடியிருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுவே வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இதை சொல்லணும்னா நம்ம கைலாஷ் மானசரோவர் எடுத்துக்கலாம். மானசரோவர் லேக்குங்கிறது வந்து முனிவர்கள் சஞ்சரிக்கும் அந்த இடம் இல்லையா? சோ முனிவர்களுடைய மனசுங்கிறது தான் அந்த மானசரோவர் லேக்கம். அதாவது பளிங்கு மாதிரி இருக்கும். ஒரு அந்த கிண்டெல்லாம் இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அடியில இருக்கிற அந்த மணல் கூட தெரியும். அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், பியோர் வாட்டர். சோ அது வந்து நம்ம we can personify as முனிவர்களுடைய மனசு. அண்ட் அங்க சஞ்சரிக்கும் அந்த ஹம்ச பட்சிகள் வந்து அம்பாளுடைய ரூபம். சோ நம்ம ஒரு லேக்குல அந்த பட்சிகள் அந்த அன்னப்பட்சிகள் இருக்கிறத வந்து நம்ம முனிவர்களுடைய மனசும் அந்த மானசரோவரும் கிட்டத்தட்ட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை நம்ம விஷுவல் பண்ணினோம்னா ரொம்ப அழகா இருக்கும். சோ இந்த முனி மானச ஹம்சிகா மாதிரியே நம்ம ஏற்கனவே பக்த மானச ஹம்சிகா நம்ம பார்த்திருக்கோம். பரா பிரத்யக்ஷிதி ரூபா, அதுக்கப்புறம் மத்தியமா வைகரி ரூபா, பக்தமா அனசஹம்சிகா பார்த்தோம் இல்லையா? அங்க வந்து பக்தர்களுடைய மனதில் அன்னபக்ஷி பரின்னு வந்தது. இப்ப இங்க முனிவர்களுடைய மனதில் முனி மானசஹம்சிகா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பக்த மானசஹம்சிகா. அடுத்தது சத்யவிரதா. சத்யவிரதா சத்தியமான விரதத்தோடு இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இது மாதிரி ஒண்ணு, சத்யசந்தா சாகர மேகலா. சத்யசந்தா அப்படின்னா எப்பொழுதும் உண்மையை மட்டுமே பேசுபவர்களால் எளிதில் அடையக்கூடியவள். அதாவது உண்மையை மட்டுமே பேசுபவர்களால் எளிதில் அடையக்கூடியவளா இருக்கா அம்பாள். அதே மீனிங்ல தான் இங்க வருது. சத்தியவிரதம் காப்பாற்றுபவளா இருக்கா. அந்த மாதிரி சத்தியத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளால் எளிதில் அடையக்கூடியவளா இருக்கா. பொய் பேசாம இருக்கணும். எப்பவுமே சத்தியம் பேசுபவர்களுடைய அந்த ஒரு விரதத்தை கடைபிடிப்பவர்களால் எளிதில் அடையக்கூடியவள் அப்படின்ற மீனிங்ல வரும். சத்யவிரதா. சத்யரூபா அப்படின்னா 3 காலத்திலும் பாதிக்கப்படாத ரூபத்தோடு இருப்பவள் அப்படின்னு. சத் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்மனன்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
அழிவேங்கிறதே கிடையாது, எப்போதும் இருக்கக்கூடியவள். அதுதான், எதனாலும் அவளுக்கு பாதிப்புங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை உடையவள், அதான் சத்திய ரூபா. சர்வாந்தர்யாமினி, சர்வ அந்தர்யாமினி, எல்லாருடைய அந்த கரணங்களையும் ஆள்கின்றவள் அப்படிங்கிறா. அதாவது எல்லாருடைய உள்ளங்களையும் ஆள்கின்றவளா இருக்கா. எல்லாருடைய ஸ்வரூபமாகவும் எல்லோருக்குள்ளும் அவள் பிரவேசிக்கிறாள் அப்படிங்கிறா. சர்வ அந்தர்யாமினி, எல்லாம் சர்வஸ்வரூபியா இருக்கா, அந்தர்யாமினியா இருக்கா. அதாவது எல்லாருக்குள்ளேயும் அவ இருக்கா. அது நம்மளுடைய அஜ்ஞானத்தினால், நம்மளுடைய இதனால நம்ம அதை உணர மாட்டேங்கிறோம். இதே ஞானிகள் எல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு அந்த உணர்வு இருக்கு, அந்த அதனாலதான் அவளுக்கு அந்த இதுவே கிடையாது, துவைத்தம்ங்கிறது கிடையாது. நான் வேறு அந்த இது வேறுன்னு இல்லை, எல்லாம் ஒண்ணுதான், எனக்குள்ள இருக்கிறது தான் வெளியிலயும் இருக்குங்கிற அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு அது இன்னும் வரல. பட் we can work towards that. படிக்கிறோம் நம்ம இத்தனை. சோ அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, அதெல்லாம் எத்தனையோ கோடி ஜென்மங்கள் எத்தனையோ புண்ணியம் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஞானம், பரஞானம் முழுசா கிடைக்கும். பட் இப்படி ஒண்ணு இருக்குன்னு நம்மளுக்கு இந்த ஜென்மால இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த இப்படி எல்லாம் இருக்கு, இதான் ஸ்டெப்ஸுங்கிற இந்த ஞானத்தை கொடுத்ததுக்கே நம்ம பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். அடுத்தது சதி. சதிங்கிறது பார்வதி தேவியுடைய பேரு, சிவனுடைய பதிவிரதையாக இருப்பவள், சிவனுடைய பத்னி. சோ அம்பாளுடைய அந்த பதிவிரதா இத பத்தி சொல்லணும்னா, அதுக்கு தக்ஷ பிரஜாபதி புதல்வியா தாக்ஷாயணியா அவதாரம் எடுத்தா பாருங்க பார்வதி. அது ஒரு அவளுடைய பதிவிரதாவை எடுத்து கூறும் ஒரு அவதாரமா இருக்கு. அதாவது அப்பா கிட்ட அப்படி ஒரு அன்பு, அதனால தற்காலிகமா சிவனாரை பிரிஞ்சு இருந்தா. அதுக்கப்புறம் அங்க அப்பா ஆம்படையான அவமானப்படுத்தினான தன்னுடைய அந்த சரீரத்தையே தியாகம் பண்ண வேண்டிய நெருக்கடி அவளுக்கு வந்தது. சோ அப்பேற்பட்ட பதிவிரதை, அதுக்குதான் சதி அப்படின்னு சொல்லிட்டு வரா. நம்மளுக்கு தெரியும் தாக்ஷாயினி கதை தெரியும். தக்ஷ பிரஜாபதி இது அவர் பெரிய ஒரு யாகம் பண்ணி வேணும்னே அவருக்கும் சிவனுக்கும் எப்பவுமே ஆகாது. இவ சிவன் பேச்சையும் கேட்காம அங்க போனா, அங்க போய் அவமானப்பட்டா, கடைசியில அவ தனியே எரிச்சுண்டா. சோ அந்த பதிவிரதையா இருந்தது சதி, அதுதான் இங்க. சோ அந்த சதிங்கிற அந்த சிவனுடைய பத்னிங்கிறதுக்கு இந்த தாக்ஷாயணி கதை அவளுடைய பதிவிரதையை எடுத்து கூறும் ஒரு அழகிய அவதாரம். அப்புறம் பிரம்மாணி. பிரம்மாணி, பிரம்மனா பிரம்மா, பிரம்மாணிங்கிறது பிரம்மாவை ஜீவித்திருக்க செய்பவள் அப்படின்னு. அதாவது சரஸ்வதி, சரஸ்வதி ஸ்வரூபமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் வருது. சோ பிரம்மாவுடைய சக்தியா இருக்கிறது யாரு? சரஸ்வதி. சோ அந்த சரஸ்வதி அவருடைய பக்கத்துல இருந்து கொண்டு, அதாவது பிரம்மாவால அந்த சரஸ்வதி இல்லாம எதையும் முடிக்க முடியாது. சோ எல்லாமே இவளுடைய இந்த முத்தொழில்கள் புரியுறா இல்லையா, மும்மூர்த்திகள். அவளுக்கு அந்த தொழில்களை புரியறதுக்கு அவளுடைய அந்த பெட்டர் ஹாஃப் ஆன சக்தியின் உறுதுணை அவசியம் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு களிமண்ணே இருக்கு, ஒரு காஞ்ச களிமண் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த காஞ்ச களிமண்ல நம்மளால ஏதாவது ஒரு மண்பாண்டம் பண்ண முடியுமா? அதுக்கு கண்டிப்பா அந்த ஈரப்பசை நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? அப்பதான் அதை மோல்ட் பண்ணி நம்ம ஒரு மண்பானையாவோ மஞ்சாடியாவோ நம்ம பண்ண முடியும். அந்த ஈரம், அந்த நீராக இருப்பது சரஸ்வதி தேவி. அந்த உலர்ந்த களிமண்ணா இருக்கிறது பிரம்மா. சோ அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணணும்னா அதுக்கு அந்த நீரான சரஸ்வதி தேவி இருக்கணும். களிமண்ணும் நீரும் ஒன்று கூடினாதான் அந்த பல வடிவங்களை தரக்கூடிய மண்பாண்டங்களை தோற்றுவிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி அம்பாள அந்த சரஸ்வதி ஸ்வரூபமா இருக்கா அம்பாள். அதுதான் பிரம்மாவை ஜீவித்திருக்க செய்பவள், அதுதான் பிரம்மாணி. அடுத்தது பிரம்மஸ்வரூபமாக இருப்பவள். பிரம்மம் அப்படின்னா
பரஜானம். நம்மளுடைய இதெல்லாம் நிறைய வாட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்மளுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பரஞானம் கிடைக்கணும். அந்த பரஞான ஸ்வரூபிணியா இருக்கா அம்பாள். அதுதான் பிரம்மஸ்வரூபமாக இருப்பவள். அடுத்தது அழகான டேர்ம் ஜனனி. ஜனனி அப்படின்னா இந்த சகல பிரபஞ்சத்தையும் உண்டு பண்ணுபவள். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை, ஒரு லோகம் இல்ல, 7 லோகத்தையும் படைச்சா, இந்த பிரபஞ்சத்தையும் படைச்சா, ஜீவராசிகளையும் படைச்சா, எல்லாமே உண்டு பண்ணினவள் அவதான். அதனாலதான் அவளுக்கு ஜனனி அப்படின்ற ஒரு பேர் வந்தது. ரொம்ப அழகான ஜனனிங்கிறது. பகுரூபா, அதுலயே மீனிங் இருக்கு. நானாவித ரூபங்களை உடையவள். பகுரூபா, பலவிதமான ரூபங்களோடு இருப்பவள். இப்போ நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இதுல ஜனனின்னு பார்த்தோம் இல்லையா? சோ இந்த பிரபஞ்சத்தை படைச்சு ஜீவராசிகளை படைத்து உண்டு பண்ணினா அத்தனை ரூபமாகவும் அவளே இருக்கா. சோ போன இதோட கண்டினியூஷனாவே இதை எடுத்துக்கலாம். ஜனனி பகுரூபா. ஜனனினா அத்தனையும் தோற்றுவித்தா, அப்புறம் அத்தனை தோன்றின அத்தனை பொருட்கள் இல்ல, அத்தனை ஜீவன்களாகவும் அவளே இருக்கா, பலவிதமான ரூபங்களோடு. அதுதான் பகுரூபா அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். சோ பகுரூபாங்கிறது இந்த இது தோற்றத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த இதெல்லாமும் நம்ம சொல்லலாம் பகுரூபா. அதாவது இந்த ஜீவராசிகளுடைய ரூபமாக இருப்பவள்னு. இன்னொரு இது என்னன்னா, பண்டாசுரனோட யுத்தம் நடக்கிறது இல்லையா? அப்போ அந்த சக்தியே மேனிஃபெஸ்ட், அந்த சக்தி சேனாவா அவளேதான் அத்தனை சக்திகளா உருவெடுத்து வந்தா இல்லையா? சோ அப்பவும் பகுரூபா தான் ஆகும். அந்த பண்டாசுர யுத்தம் பொழுதும் அந்த காரியத்தை முடிப்பதற்காக அவள் பல ரூபங்கள் எடுத்திருந்தாள் இல்லையா? இந்த 2 பேர் மந்திரினி வாராகி மட்டும் இல்லை, எத்தனை ரூபம், எத்தனை அந்த சேனை முழுக்கவே அவளுடைய ரூபங்கள் தான், அத்தனை சக்தி ரூபமாக உருவெடுத்தவள். அதுதான் பகுரூபா. அடுத்தது புதார்ச்சிதா அப்படின்னா ஞானிகளால் பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றார். சோ இந்த ஞானிகள் அவளுக்கு ஏற்கனவே அந்த பரஞானம் கிடைச்செடுத்து இருந்தாலும் லோகக்ஷேமத்துக்காக அம்பாளை எப்போதும் உபாசனை செய்பவர்களாக இருக்கா. அதுதான் ஞானவான்களால் எப்பொழுதும் பூஜிக்கப்பட்டவள். அதான் புதார்ச்சிதா. பிரசவித்ரி. பிரசவித்ரினா எல்லாவற்றையும் படைத்தவள். கிட்டத்தட்ட ஜனனிங்கிற அந்த மீனிங்லயே தான் வருது. அதாவது எல்லா பிரபஞ்சத்தையும் படைச்சா, எல்லா பிரஜைகளையும் படைச்சா, அதனாலேயே அவளுக்கு பிரசவித்ரி அப்படிங்கிற அந்த பேரு வந்தது. அடுத்தது பிரச்சண்டா அப்படின்னா, சண்டா நம்ம கேட்டிருப்போம், ஒரு படத்துல வருமே. சோ சண்டா பிரச்சண்டாங்கும் பொழுது என்னன்னா, அவ்வளோ கோபத்தோடு இருப்பவளாம் அம்பாள். எதுக்காக அவ அவ்வளவு கோபத்தோட, சாந்த ஸ்வரூபினின்னு சொல்றோம், கோபத்தோட இருப்பவள் அப்படின்னு சொல்றா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜ்யம், இந்த லோகத்தை ஆளும் அரசி இல்லையாவோ? சோ அப்படி ஒரு அரசியா இருக்கிறவாளுக்கு எப்பவுமே அந்த கண்டிக்கும் திறமையும் அந்த கோபிக்கிற அந்த இதுவும் இருந்தே ஆக வேண்டும். ஒரு அரசிக்கு அந்த மாதிரி அந்த கோபம் அண்ட் அந்த கண்டிப்பு, அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவா தெரியுமா, அது மாதிரி இருந்தாதான் ஆட்சியை நல்லபடியா நடத்த முடியும். சோ இந்த லோகத்தை ரட்சிக்கணும்னா அவளுக்கு அந்த கோபம்ங்கிறது இருந்தே ஆகணும். சினம் கொள்ளும் தன்மை இருப்பது முற்றிலும் அவசியம் ஆகிறது அப்படின்னு. அதனாலதான் அவ பிரச்சண்டா. ஏன்னா இந்த லோகத்தை ஆளும் அரசி, அவளுக்கு கண்டிப்பா அந்த கோபம்
அதிகமான கோபம் இருக்கும். எதுக்கு? எல்லாத்தையும் ஒழுங்கா ரட்சித்து தப்பு பண்றவாள தண்டிக்கணும் இல்லையா? சோ அந்த கோபத்தை அவ மேல காட்டிதான் ஆகணும். அவ ஒரு அம்மானா தாய்னா குழந்தைகிட்ட கண்டிப்பை காட்டிதான் ஆகணும். எதுக்கு? அந்த குழந்தை நன்னா போக கூடாதுங்கிறதுக்காக இல்ல, அழியணுங்கிறதுக்காக இல்ல, அந்த குழந்தைய நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக. அந்த மாதிரிதான் ஒரு அம்மா குழந்தைன்னு இருக்கும்பொழுது இவளுக்கு இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் பாபிரம்ம கீட்ட ஜனனி, புழுல இருந்து பிரம்மா வரைக்கும் அத்தனையும் இவளால் படைக்கப்பட்டது இல்லையா? சோ அத்தனை பேர்த்தையும் அந்த ஒரு கண்டிப்பும் ஒரு அந்த ஸ்ட்ரிக்ட்னஸும் இருந்துட்டே இருக்கும். அதுதான் பிரச்சண்டா. ஆக்ஞா. அடுத்தது ஆக்ஞா ரூபமாக இருப்பவள். ஆக்ஞானா என்ன? கட்டளை. சோ கட்டளை ரூபமாக நிஜாக்ஞா ரூப நிகமா ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த நாமம். சோ அது புனருக்தி வராம இருக்கிறதுக்காக அங்க நிஜாக்ஞா ரூபன் வந்தது, இங்கே வந்து வெறும் ஆக்ஞா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆக்ஞான கட்டளை ரூபமாக இருப்பவள். பிரதிஷ்டா அப்படின்னா, பிரதிஷ்டை பண்றதுனாலே என்ன? ஒரு இடத்துல ஒரு இத வந்து இது சோ ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இத்தனை ஜகத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷனா ஆதாரமா இருப்பவள், அதான் பிரதிஷ்டா. சகல பிரபஞ்சத்திற்கும் அம்பாள் அதிஷ்டானமாக இருக்கா, அதாவது அம்பாள் ஆதாரமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வருது. ஷீ இஸ் அ ஃபவுண்டேஷன். அது மேலதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா. பில்டிங்கிறது என்ன? இங்கே இத்தனை பிரபஞ்சம், இத்தனை லோகம், இத்தனை ஜீவகோடிகள், அண்டங்கள் எல்லாம் வந்து அந்த ஃபவுண்டேஷன்ற அந்த அம்பாள் மேல பிரதிஷ்டை ஆயிருக்கு அப்படிங்கிறார். சோ பிரதிஷ்டா. பிரகடாகிருதிஹி. பிரகட ஆகிருதிஹி அப்படின்னா ஓகே, தெளிவாக விளங்கும் ஸ்வரூபத்தோடு இருப்பவள் அப்படின்னு சொல்றா. அது என்ன அர்த்தம்? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பிரகட யோகினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ சக்கரத்துல பார்த்தோம்னா முதல் ஆவரணத்துல இருக்கிற அந்த யோகினியுடைய பேர் பிரகட யோகினி. சோ அந்த பிரகட யோகினிங்கிற அந்த பெயர் உடைய தேவிகளின் ரூபமாக இருப்பவள் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து எல்லாருக்கும் தெளிவுபட விளங்கும் வடிவத்தோடு இருப்பவள் அப்படின்னு சொல்றார். அதான் பிரகட்டா கிருத்திகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது எல்லாருடைய எல்லாமே அம்பிகையுடைய ரூபம் தான் இல்லையா? சோ எல்லாருடைய காட்சிக்கும் எட்டக்கூடியவளா அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பிரகட்டா கிருத்திகி. இது வரைக்கும் நிறுத்திக்கலாம் இன்னைக்கு. நான் இதை இன்னும் டீட்டெயில்டா திருப்பியும் நான் அடுத்த வாரம் பிரகட்டா கிருத்திகை சொல்லி அதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓம்